ஒரு குழந்தைக்காண்டி அஞ்சலி செலுத்தினது வந்து ஒரு அம்மா வந்து குழந்தையோட சேர்த்து வச்சிருக்கு அப்படிங்கிறது வந்து எங்கள் எல்லாருக்குமே இங்கே இருக்க பாட்டிங்க எல்லாருக்குமே சந்தோஷங்க. சுமித்ராங்கிற பாட்டி வந்து அவங்க மக்கள் வந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க. எங்களுக்கெல்லாம் ரொம்ப எங்களையும் அப்படி வந்து கூட்டிகிட்டு போன சந்தோஷமாக இருக்குன்னு நாங்கள் நினைக்கிறோம். கோவை மாவட்டம் சூலூரில் கொலை செய்யப்பட்ட 10 வயது சிறுமிக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக ஈரநெஞ்சம் ஆதரவற்ற முதியோர் காப்பகத்தில் உள்ள மூதாட்டிகள் கையில் மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலி செலுத்தினர். இந்த புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் பரவி இருக்கின்றன. அந்த புகைப்படங்களை சாதாரணமாக கடந்து செல்லாமல் உற்று நோக்கிய விஜயகுமார் என்பவர் இன்ப அதிர்ச்சி அடைந்துள்ளார். காரணம், அந்த புகைப்படத்தில் சில மாதங்களுக்கு முன்பு காணாமல் போன 70 வயதான சுமித்ரா என்கிற அவரது தாயும் இருந்திருக்கிறார். உடனே அந்த காப்பகத்தை தொடர்பு கொண்டு தாய் இருக்குமிடத்தை அறிந்த விஜயகுமார் நேரில் சென்று தனது தாயை மீட்டு தன்னுடன் அழைத்து சென்றுள்ளார். சுமித்ரா என்கிற இந்த மூதாட்டி கடந்த பிப்ரவரி மாதம் காவல்துறை உதவியுடன் காப்பகத்திற்கு அழைத்து வரப்பட்டுள்ளார். அப்போது அவரால் தன்னுடைய முழுமையான முகவரி மற்றும் விவரங்களை தெரிவிக்க முடியாததால் காப்பகத்திலேயே தங்க வைக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் சூலூரில் கொலை செய்யப்பட்ட 10 வயது சிறுமிக்கு அஞ்சலி செலுத்திய போது 70 வயது மூதாட்டி தன் மகனுடன் இணைந்திருக்கும் இந்நிகழ்வு அனைவரையும் நெகிழ்ச்சியடைய வைத்துள்ளது. இதேபோல தங்களையும் அழைத்துச் செல்ல மாட்டார்களா என அங்கிருக்கும் மூதாட்டிகள் பேசியது அனைவரையும் உருக்கமடைய செய்தது. எங்க காப்பகத்திலிருந்து சுமித்ராமங்கிற அம்மா அவங்க மகன் வந்து கூட்டிகிட்டு போனாங்க. அவங்க சந்தோஷமாக போனாங்க, எங்களுக்கும் சந்தோஷமாக இருந்தது. அது வந்து அவங்க மகனுக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு உங்களுக்கு தெரியும்? அவங்க வந்து நம்ம எங்கள் சாரு மெழுகுவர்த்தி ஏற்றி அன்றைக்கி இது பண்ணார். அதை பார்த்துட்டு வந்து கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அப்போ அது வந்து உங்களுக்கு எப்படி இருக்கு? சந்தோஷமாக இருக்குது. நேற்று சுமித்ராங்கிற பாட்டி வந்து அவங்க மக்கள் வந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க. எங்களுக்கெல்லாம் ரொம்ப எங்களையும் அப்படி வந்து கூட்டிகிட்டு போன சந்தோஷமாக இருக்குன்னு நாங்கள் நினைக்கிறோம். வந்து எப்படி கூட்டிகிட்டு போனாங்க? ஒரு அஞ்சலி செலுத்தினோம் எல்லாரும் சேர்ந்து மெழுகுவர்த்தி பற்ற வச்சு. அது முகம் தான் அவங்க எப்படியோ தெரிஞ்சு வந்தாங்க. வந்து ரொம்ப இதாகிட்டு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. எங்களுக்கும் அதை பார்த்தா எங்களே அது மாதிரி வந்து கூட்டிகிட்டு போக மாட்டாங்களான்னு ஒரு நினைப்பு. நாங்கள் ரொம்ப வருஷமாக இங்கே இருக்கிறோம். கோயம்புத்தூர் மாநகராட்சி ஆதரவற்றோர் முதியோர் காப்பகம் பராமரிப்பு வந்து ஈரநெஞ்சம் ட்ரஸ்ட் மூலமாக இங்கே கிட்டத்தட்ட 75 பாட்டிங்களை வச்சு பராமரிச்சிட்ருக்கோங்க. இங்கே ரோட்டில் எந்த ஆதரவும் இல்லாமல் இருக்காங்க இல்லையா, அவங்க வீடு இல்லாமல் கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுனால மாநகராட்சியோட முயற்சியோடு நாங்களும் சேர்ந்து இதை கிட்டத்தட்ட 12 வருஷமாக இது பண்ணிகிட்ருக்கோங்க. இங்கே வந்து ஆதரவு இல்லாமல் இருக்க பாட்டிங்கள் தான் வருவாங்க. வந்தோன்னே அவங்களோட அட்ரஸ்லாம் கேட்டு நாங்கள் ஃபேமிலியோடு சேர்த்து வைக்கிறதுக்கு நிறையா முயற்சிகள்லாம் எடுப்போம். ஆனால் சில பேர்லாம் அவங்களுக்கு அட்ரஸ் கண்டுபிடிச்சாலும் யாருமே வந்து கூட்டிகிட்டு போகல, அவங்களுக்கு எதுவும் நடந்தால் கூட எங்கிட்ட சொல்லாதீங்கன்னு தான் லெட்டர் எழுதி கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ஒரு குழந்த இறந்ததுக்கு வந்து எல்லோரும் அஞ்சலி செலுத்தினாங்க. சூலூரில் அந்த 10 வயசு குழந்தை இறந்ததுக்கு. அப்போ அஞ்சலி செலுத்தும் போது இங்கே இருக்க சுமித்ராங்கிற பாட்டிமாவும் அதில் நின்னாங்க. அப்போ அந்த பாட்டிமா சின்ன ஒரு இடத்துல தான் தெரிஞ்சாங்க. அவங்க தெரிஞ்சதை வச்சு அவங்களோட பையன் வந்து அந்த அம்மாவை நேற்று வந்து அழைச்சிட்டு போயிட்டாங்க இங்கேருந்து. அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அவங்கள பார்த்தோன்னே பயங்கரமாக அழுது, நாங்கள் ரொம்ப 4 மாதமாக தேடிட்டு இருந்தோம், எங்கே இருக்காங்கன்னே தெரியல, இப்போ இங்கே இருந்தது வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம்னு அந்த பாட்டியை வந்து ஃபேமிலியோடு சேர்த்து வச்சதில் வந்து எங்களுக்கு ரொம்ப பெரிய மகிழ்ச்சியாக இருக்குங்க. ஒரு குழந்தைக்காண்டி அஞ்சலி செலுத்தினது வந்து ஒரு அம்மா வந்து குழந்தையோட சேர்த்து வச்சிருக்கு அப்படிங்கிறது வந்து எங்கள் எல்லாருக்குமே இங்கே இருக்க பாட்டிங்க எல்லாருக்குமே சந்தோஷங்க. இதே மாதிரி ஒவ்வொரு பசங்களும் முயற்சி எடுத்து அவங்க அம்மா விட்டுருந்தாங்கன்னா தேடி கண்டுபிடிச்சி நிறைய காப்பகங்கள் இருக்குங்க கோயம்புத்தூரில். நம்ம காப்பகம் எல்லாமே சேர்த்து அந்த மாதிரிலாம் எல்லாருமே குடும்பத்தோடு சேர்ந்தாங்கன்னா எங்களுக்கும் சரி நிர்வாகத்துக்கு எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. இந்த மாதிரி ரோட்லேயும் நிறைய பேர் ஆதரவு இல்லாமல் இருக்காங்க. நம்ம கோயம்புத்தூர் ஜிஹெச் முன்னாடியும் நிறைய பேர் அந்த மாதிரிலாம் இருக்காங்க. அன்னோன் வார்டெல்லாம் நிறையா இருக்குங்க. இங்கே இருக்க அம்மாக்களுமே நிறைய பேர் நம்மளோட பிள்ளைங்க வந்தால் நமக்கும் இப்படி வந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குமே. நேற்று பாட்டி போகும்போது நிறைய பாட்டிங்க ஃபீல் பண்ணாங்க, எங்கள் வீட்டிலேருந்து வருவாங்களா, இல்லை நம்மளே போய் பார்க்கலாமா அப்படிலாம் வந்து நிறையா கேட்டாங்க. இந்த மாதிரி எல்லாருமே அவங்கவுங்க வீட்டில் வந்து அம்மா அப்பா தாத்தா பாட்டிலாம் பார்த்துக்கிட்டாங்கன்னா இந்த மாதிரி ஆதரவற்றோர் இல்லமே இல்லாமல் ஆயிருங்க.
அவங்கவுங்க குடும்பத்தோட எல்லாரையுமே நல்லபடியாக பார்த்துக்கிறது நல்லதுங்க. அந்த ஜிஹெச் முன்னாடி அந்த மாதிரி யாராவது விட்டுட்டு போயிருந்தாங்கனாலும் இந்த நியூஸ் பார்த்துட்டு வந்து அவங்களெல்லாம் அவங்க அழைச்சிட்டு போனாங்கன்னா எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பெரிய மகிழ்ச்சியாக இருக்குங்க. அந்த ரோட் சைடு இருக்கவங்கள தான் காவல்துறை மூலமாக தான் இங்கே ரெஸ்க்யூ பண்ணிட்டு வந்து தான் இங்கே விடுறாங்க. நாங்கள் அவங்களெல்லாம் பராமரித்து அவங்கள நார்மலாக மாற்றுறதுக்கே எங்களுக்கு 2-3 நாள் ஆகுங்க. மாநகராட்சியும் எங்களுக்கு இதுக்கு வந்து இடம் கொடுத்து தண்ணி இந்த மாதிரியெல்லாம் பண்ணி நிறைய உதவி பண்ணிகிட்டு இருக்காங்கங்க. இந்த மாதிரி நிறைய சப்போர்ட்டர்ஸ் டோனர்ஸ் இருக்கிறதுனால தான் எங்களை மாதிரி இந்த மாதிரி செயல்பாடுலாம் நிறையா பண்ண முடியுதுங்க. எல்லாருக்குமே ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறோம். அந்த அம்மாவை கூட்டிகிட்டு போன பையனுக்குமே நாங்கள் பெரிய நன்றி சொல்லிக்கிறோம் எங்கள் பாட்டிங்க எல்லார் சார்பாகவும். இதே மாதிரி எல்லா ஃபேமிலியும் அவங்கவுங்க அம்மா அப்பாவையும் நல்லபடியாக பார்த்துக்குங்கிறதையும் தயவுசெய்து கேட்டுக்கிறேன். ரொம்ப நன்றிங்க. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும், போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.